ஓம் நமோ வெங்கடேஷாய். டிடிடியிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின புது அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். மே மாதத்தில் 300 வருஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட். இதோட புக்கிங் ஏப்ரல் 25 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 1600 டிக்கெட் காஸ்ட்டில் 2 பேர் அலிப்பிரி அடிவாரத்தில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் டைரெக்டாக திருமலைக்கு போய் 300 தர்ஷன க்யூவில் அன்றைக்கே நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். புக்கிங் பற்றின அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 25 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டோட புக்கிங். அடுத்து மே மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங். கீழ் திருப்பதியில் பழமை வாய்ந்த கோயில்களான பத்மாவதி அம்மவாரி கோயில், ஸ்ரீனிவாச மாங்காபுரம், அப்ளையகுண்டான்ட்டு நிறையா இருக்குது. ஆர்ஜித சேவாஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. சில சேவாஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கும். பட் பொதுவாகவே கீழ் திருப்பதியில் ஸ்பெஷல் சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்பெஷலி திருச்சானூரில் நீங்கள் தாயாரோட அபிஷேகம் டிக்கெட் 500 பார்க்கணும் அப்படின்னாலும், சுப்பிரபாதம் சேவா, திருப்பாவாட சேவா, லக்ஷ்மி பூஜா, ஸ்ரீனிவாச மாங்காபுரத்தில் கூட சேவாஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு திருச்சானூர் கோயிலில் வசந்தோட்சமோட டிக்கெட்ஸும் மே 1 2 ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அதோட புக்கிங்கும் ஏப்ரல் 25 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு சேவா பற்றியும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வாலண்ட்ரி சேவா புக்கிங் ஜூன் மாதத்துக்கு உண்டான அப்டேட் இன்னும் வரல. மோஸ்ட்லி இந்த 25 மத்தியானம் 3 மணி போல் இருக்கும். ஜூலை மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்டும் வரல. அந்த அப்டேட்டும் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் உடனே. திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற ஸ்ரீ ராமானுஜரோட அவதார உற்சவம் 10 நாட்களில் இன்றைக்கி 3வது நாள் காலையில் மாட வீதியில் ராமானுஜர் வீதி உலா வந்தார். அதே மாதிரி சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவை முடிஞ்சதுமே மாட வீதி உலா வருவார். 18 வெள்ளைச்சாத்து உற்சவம். அடுத்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறவங்களுக்கும், சென்னை வந்து திருப்பதி போகிறவங்களுக்கும் ட்ரெயின் ஆப்ஷன் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இப்போ விட்டுருக்காங்க. இது வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ். திங்கக்கிழமை ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ட்ரெயின் இருக்கும். சம்மர் ஸ்பெஷல், சம்மர் அந்த க்ரௌடு கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க. சென்னையிலேருந்து மும்பை போகிற ட்ரெயின் இது ரேணிகுண்டா வழியாக போகும். நம்ம ரேணிகுண்டாவில் இறங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக திருமலாக்கோ இல்லை திருச்சானூருக்கோ போயிடலாம். திங்கக்கிழமை காலையில் 4 மணிலேருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சேம் டேலேயே நம்ம தர்ஷன் பார்த்துட்டு திருச்சானூருக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னா. அதே மாதிரி இதே ட்ரெயின், இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை மும்பையிலேருந்து சென்னைக்கு வருது. நைட்டு 8 மணிக்கு இருக்கும். இப்போ சாயந்தரம் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. 7 மணிக்கு ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்கும். அடுத்து நைட்டு வந்தே பாரத் இருக்கும். இன்பிட்வீன் 8 மணிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க. சம்மர் க்ரௌடுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் வர்றப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எக்ஸ்ட்ரா. இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறப்போ திங்கக்கிழமை இன்னொரு ஆப்ஷனாக இருக்கும். காலையில் 4 மணிக்கெலாம் வேறு கிளம்பிடுது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து புதுச்சேரியிலேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் 4 நாட்களுக்கு விழுப்புரத்துலேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15, 18, 22, 25 இந்த 4 நாட்களுக்கு புதுச்சேரியிலேருந்து திருப்பதிக்கு போகிற அன்ரிசர்வ் ட்ரெயின் விழுப்புரத்துலேருந்து கிளம்பும் அப்படின்னு அப்டேட் பார்த்தேன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நாளைய தரிசனத்துக்கு உண்டானது. காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி புதன்கிழமையாக இருக்கிறதுனால எஸ்எஸ்டி டோக்கன் 8000 கோட்டாவும், திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 6 மணி நேரம் தான் வரதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லை அப்படின்னா சாயந்தரம் நைட்லாம் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா காலையில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 79,426 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.98 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,889 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.